حي على الفلاح. ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டு வேணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேணுமா? சொல்லவா அந்த ரெண்டு என்னன்னு? ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு இரண்டு வேணும். இந்த ரெண்டு இருந்தா எவ்வளவு பெரிய அழகான பெண் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணின் மீது தவறான எண்ணமோ தவறான ஆசைகளோ ஏற்படாது. முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம். தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், நண்பன் பார்க்கிறான், உறவு பார்க்கிறது. இதுவெல்லாம் பார்வையே கிடையாது. யாருடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அவன் பார்க்கிறான். இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா இல்லையா? நபி யூசுப் யார்? யாருடைய மகன்? யாருடைய மகன்? நபியா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை பல வழிகளில் சோதிக்கிறான். அதிலே ஒரு வழி என்ன? ஒரு பெண்ணை கொண்டு. அதுவும் யாரை தாயாக பார்த்தார்களோ அதே பெண்ணை கொண்டு. கதவு அடைக்கப்படுகிறது, யாரும் இல்லை. அந்த பெண் அழைக்கிறாள், ஹை சலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன? கால மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. இரண்டாவது, முதலாவது ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அச்சம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்கிறதோ அவன் பயப்படுவான். ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாட்ஸ்அப்பில் பேசுவதற்கு, மொபைலில் பேசுவதற்கு பயப்படுவான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் எஜமானன் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறார். எந்த எஜமானன்? உன் கணவன். அந்த மதிப்பு, அந்த பெண்ணின் மீது மரியாதை, ஒரு கண்ணியம் உருவானால் அந்த பெண்ணை நெருங்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பெண் யாருக்கு பிறந்த குழந்தை? ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண்ணுக்கு என்று உணர்வு இருக்கிறது. அந்த பெண் ஒன்றும் சடலம் அல்ல, அப்படியே இல்லையா? ஒரு உருவம் அல்ல, கவர்ச்சி பொருள் அல்ல, கடையில் வச்சிருக்கிற மாதிரி. அது ஒரு உயிர். அதை தாயாக, சகோதரியாக, தன்னோடு பிறந்த ஒரு பெண்ணாக யார் மதிக்கிறானோ அவன் அந்த பெண்ணை பாதுகாப்பான். அந்த பெண்ணிடத்திலிருந்து நெருங்குவதிலிருந்து தன்னை தூரமாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்பவர் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார். யாருக்கு? உன் கணவனுக்கு நான் அநீதம் செய்ய முடியாது. உன் பெற்றோருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. உன் சகோதரனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என் சகோதரியிடத்தில், என் தாயிடத்தில், என் உறவிடத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அது போன்று நானும் உன்னோடு நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணை சகோதரியாக, தாயாக, அந்த கண்ணியமுடைய பார்வையில் யார் பார்க்கிறானோ அவன் அந்த பெண்ணோடு பழகுவதிலிருந்து தன்னை நிறுத்திக் கொள்வான். ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய உறவாக மதித்தால் அந்த பெண்ணை நெருங்குவான். ஏதாவது வழியில் அந்த பெண்ணோடு தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த தொடர்பு என்னதான் அவன் காரணம் சொன்னாலும் உன் அழகுக்கா இருக்கும் அல்லது குணத்துக்கா இருக்கும், அல்லது ஒரு கண்ணியம் அவனுக்கு. இந்த காலத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கண்ணியம். அது இல்லாம இருந்தா ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அவன்லாம் பழகிறான், எனக்கு கிடைக்கலையம்மா. இரண்டு என்ன சொல்லுங்க? ஒன்னு அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொரு பெண்ணை மதிப்பது, பெண்ணை ஒரு உயிராக பார்ப்பது, பெண்ணை உறவாக பார்ப்பது, தாயாக, சகோதரியாக பார்த்தால் தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாது. இந்த இரண்டும் தான் இந்த காலத்தில் ஒரு மாணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து பின்னோக்கி தள்ளுவது. இரண்டும் சரியானால் அவன் சரியாக இருப்பான்.